இதனை மாற்ற வேண்டும் என்று எண்ணம் வந்தது. நலிந்த நெசவாளர்களின் வாழ்வை மேம்படுத்திடவும் கனவு இருந்தது. மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள என் உடன்பிறவா சகோதரிகளுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரவும் இயங்கினேன். இவை அனைத்தையும் நிறைவாக்க ஒரே திட்டம் கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? அதுதான் இந்த 3-in-1 தொழில், துணி, வேலை உறுதி திட்டம். நெசவாளர்கள் தரமான நெய்யும் துணிகளை நேரடி கொள்முதல் செய்ய சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பேன். நான் பொறுப்பேற்ற பிறகு நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் பள்ளி மாணவர்களுக்கான சீருடைகளையும் மருத்துவமனைகளுக்கான தலையணை மற்றும் பெட்ஷீட்டுகளையும் நெசவாளர் கூட்டமைப்பின் மூலம் உற்பத்தி செய்து அந்த துணிகளை மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலம் ஆடையாக்குவேன். கந்தலாகி போகும் பள்ளி சீருடைகளுக்கு மாற்றாக தரமான சீருடைகளை வழங்குவேன். மருத்துவமனை பெட்ஷீட், தலையணை உரை, அறுவை சிகிச்சை உடைகளுக்கான துணி தேவைகளுக்கும் இந்த ஆடைகளை பயன்படுத்த பரிந்துரைப்பேன். அரசு அலுவலகங்களில் காலம் காலமாக காத்து கிடந்து கண்ணீர் சிந்தும் நெசவாளர்களின் நிலையை மாற்ற கிடப்பில் உறங்கும் நெசவாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கை மனுக்களை மறு ஆய்வு செய்து அவற்றை உடனடியாக நிறைவேற்ற பாடுபடுவேன். இதன் மூலம் நெசவாளர்களின் பொருளாதாரம் மேம்படும், மகளிர் சுய உதவி குழுவினர் வாழ்வாதாரம் மேம்படும், இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். இதன் மூலம் அறத்தால் ஆழ்வதே அரசுக்கு பெருமை என்று எமது நம்பிக்கை வெல்லும். ஒன்றை சொல்கிறேன், எதுவும் தெரியாது என புறக்கணிக்க தமிழக வெற்றி கழகம் ஒன்றும் கத்துக்குட்டி இல்லை. அனைத்தையும் கற்றுக்கொண்டு செயல்படுவததற்கான காலத்துக்காக கைகட்டி கடமை செய்ய காத்திருக்கும் பேரறிவு கொண்ட இளையோர் கூட்டம் இது. நம்பி வாய்ப்பளியுங்கள், வாக்களியுங்கள் நமது விசிலுக்கு. நான் உங்கள் கே. ஆனந்த் மோகன்.